So today we'll start with Docker networking. So Docker networking we have four types. எழுதிக்கோங்க. Bridge, host, null, overlay. ஓகேவா? இப்போ உங்களுக்கு நீங்கள் எந்த தான் டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ணாலும் அது இன்டர்னலாகவே கம்யூனிகேட் ஆகும். ஃபர்ஸ்ட் அதை நம்ம அது எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு 2 கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம். அது டிஃபால்ட்டாக கம்யூனிகேட் ஆகுதான்னு பார்த்துடலாம் நம்ம. systemctl status docker. ஆக்டிவ் தான். cd docker1 vi docker file. இதில் எந்த இமேஜ் யூஸ் பண்ண வேணாம். நான் ஒரு ஃபைல் தரேன். எந்த ஃபைல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் திஸ் ஃபைல். ஏன்னா டிஃபால்ட்டாக வர ஓஎஸில் உங்களுக்கு இந்த பிங்கும் இதெல்லாம் வராது. ஐபி யூட்டில்ஸு ஹோஸ்ட் நேம் சொல்கிறதுலாம் வராது. இது வேணும் நம்மளுக்கு இப்போ. ஓகேவா? அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க்கிங்கில் இருக்கிற இந்த ஃபைல் யூஸ் பண்ணுங்கள். டாக்கர் பில்டு -tag net1:v1 டாட். இப்போ 2 கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறதில்ல. docker run -it -attach mode -name net container 1 போர்ட்டில் வேணாம். இப்போதைக்கு நம்ம உள்ளுக்குள்ளே செக் பண்ணிக்கலாம். net1:v1 அவ்வளோதான். இப்போ அதுமாதிரி நெட் கண்டெய்னர் 2 ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று லாகின் பண்ணுங்கள். docker run docker exec -intra terminal net container 1 bash. இது ஒரு ஐபி என்னன்னு பாருங்களேன். host name -i. இது ஒரு ஐபி தரும். அப்படியே வெளியே வாங்க. இன்னொன்று லாகின் பண்ணுங்க. இதோட ஐபி பாருங்க. host name -i. ஓகே, இப்போ நான் இந்த மிஷின்ல இருந்து இதை பிங் பண்ணி பார்க்கட்டா? பிங் 172.17.0.2 ஒர்க் ஆகும். ஸோ இது டிஃபால்ட்டாகவே நீங்கள் எந்த கண்டெய்னர் கிரியேட் பண்ணாலும் எல்லாமே கம்யூனிகேட் ஆகும். அது காரணம் யாருன்னா பிரிட்ஜ். எழுதிக்கோங்க. இதுக்காக யார் ரீசன்னா பிரிட்ஜ். ஸோ என்னதான் எவ்வளோதான் நீங்கள் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணாலும் இந்த பிரிட்ஜுன்றது தானாக கிரியேட் ஆகிடும். இதுதான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க கண்டெய்னர்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணால் பண்ணலாம். இப்போ அது டிஃபால்ட்டாக ஒரு ஐபி தருதுல்ல, இந்த 172 சம்திங். அதை மாற்றணும் அப்படின்னா இந்த கமாண்டில் மாற்றிக்கலாம் நீங்கள். நான் அது காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இதுதான் பிரிட்ஜு. அடுத்து ஹோஸ்ட்டு. ஹோஸ்ட் என்னென்னா, சரி நான் ஒரே ஒரு கண்டெய்னர் தான் ரன் பண்ண போகிறேன். எனக்கு இந்த டாக்கர் தர ஐபிலாம் வேணாம். இது வேறு ஐபி, உள்ளுக்குள்ளே இது கிரியேட் பண்ணுற ஐபி. இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டேன். எனக்கு அது வேணாம். டேரெக்டாக ஒரே ஒரு கண்டெய்னர்னால எனக்கு இந்த அடாப்டரோட ஐபி இருக்குல்ல, இந்த ப்ரைவேட் ஐபி, டேரெக்டாக அசைன் பண்ணிடு. ஸோ இதை அசைன் பண்ணிட்டா நீங்கள் ரீடைரக்ட்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. இதை டேரெக்டாகவே ரீச் பண்ணலாம். ஆனால் ஒரு கண்டெய்னர் போடுறதுக்கு ஒரு ஈஸி இன்ஸ்டன்ஸை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது யூஸ் பண்ண மாட்டாங்க ஹோஸ்ட்ன்ற கான்செப்ட். அடுத்து நல்லு பார்த்தீங்கன்னா என்னென்னா நோ ஐபி. அது ஃபுல் ஐசோலேட் ஆகிடும். டெஸ்டிங்காக வச்சுப்பாங்க. கம்யூனிகேஷனே வரக்கூடாது அப்படின்னா நல்லு. அதையும் நான் அவுட்புட் காமிக்கிறேன். ஓவர்லே பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு மிஷினு, இன்னொரு மிஷினு.
இந்த 2 கண்டெய்னர்ஸை கம்யூனிகேட் பண்ணா ஓவர்லே வேணும். இப்போ நம்ம டாக்கரில் ஓவர்லே பார்க்க வேணாம். ஐ வில் ஷோ யூ த ஓவர்லே இன் குபர்நெட்டிஸ். குபர்நெட்டிஸில் இதெல்லாம் தான் ஓவர்லேஸு. அதாவது 2 டிஃப்ரெண்ட் EC2 இன்ஸ்டன்ஸு இங்கே இருக்கிற கண்டெய்னர் அங்கே கம்யூனிகேட் பண்ண வைக்கணும்னா பிரிட்ஜால் முடியாது. பிரிட்ஜ் வந்து வித்தின் த EC2 இன்ஸ்டன்ஸு. அவுட் சைட் ஆஃப் EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ஓவர்லே. ஸோ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா குபர்நெட்டிஸில் VPC CNI. இது சும்மா இப்போ நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஓவர்லே விச் we are going to see is VPC CNI. ஃபிசிக்கல் குபர்நெட்டிஸ்க்கு வந்து என்ன இருக்கும்? அமேசானுக்கு ஓகே, VPC கண்டெய்னர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க CNIனா. ஃபிசிக்கலுக்கு வந்து ஃப்ளானல் அண்ட் கலிக்கோ. இப்போதைக்கு இந்த தியரி எழுதுங்க. நான் வந்து இதுக்கு உங்களுக்கு அவுட்புட் காமிச்சிடுறேன். இல்லை மொத்தமாக எழுதுங்க, ஈஸி அவுட்புட் தான் அது. இது மனப்பாடம்லாம் பண்ண வேணாம், சும்மா நான் கஸ்டமைஸ் பண்ணுறேன். இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணோம். என்னென்னா இந்த பைண்டிங் அடாப்டர் இருக்குல்ல, இதில் வந்து உங்களோட இந்த ப்ரைவேட் ஐபி தாங்க. அவ்வளோதான். சும்மா நான் சப்நெட் வந்து கிளாஸ் சியில் ஒன்று வைக்கிறேன். கேட்வே ஆப்ஷனல் தான். இப்போ இன்டர்நெட்லாம் வேணும்னா ரவுட்டரோட ஐபி கொடுப்பானுங்க, அந்த ரவுட்டர் ஐபி தான் இது. ஸோ இதுவும் ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பைண்டிங் அட்ரஸ் வந்து உங்களோட நிக்கார்டு, அப்புறம் நேமு, இந்த பிரிட்ஜோட நேம் ஒன்று கொடுக்குறேன். டோன்ட் நீட் டு மெமரைஸ் திஸ், சும்மா கான்செப்டாக பாருங்கள். வெளியே வந்துடுங்க. ஸோ இப்போ நான் வந்து கஸ்டமைஸ்டு கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் எப்படி என் மிஷின் உட்கார வைக்கிறதுனா ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை, அந்த ரன் பண்ணுறீங்களே, நான் நெட் கண்டெய்னர் 3 ரன் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ஐஃபன் நெட்வொர்க் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஐஃபன் நெட்வொர்க் இப்படி சொல்லி தான் பண்ணணும். இந்த நேம் நெட்வொர்க் 01, அவ்வளோதான். அதே மாதிரி நெட் 4, இவங்க 2 பேருக்கும் வேறு வரும். இப்போ இதை லாகின் பண்ணுங்கள். டாக்கர் exec-it நெட்வொர்க் 01 பாஷ். சாரி, ரெண்டுத்துக்கு ஒரே பேர் அலோவ் பண்ணாதே. ஓ, கண்டெய்னர் 4 தான் கொடுத்துறேன், சாரி, அதான் பார்த்தேன். நெட் கண்டெய்னர் 3, இதுக்கு ஐபி பாருங்கள், வேறு ஐபி வரும். ஓகே, ஸோ மாற்றிட்டோம் பாருங்கள். ஸோ இது மாதிரி மாற்றிக்கலாம். ஆனால் இதுவும் கம்யூனிகேட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஏன்னா ரவுட்டிங்கில் ஆட் பண்ணோம், ரெண்டுமே வேறு வேறு நெட்வொர்க்ஸ். ரவுட்டிங்லாம் பண்ணிங்கன்னா ஆகிடும், பட் ஜஸ்ட் சொல்கிறேன். இப்போ அதுவே வந்து நீங்கள் நெட்வொர்க் வந்து ஹோஸ்ட்னு வச்சிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அதோட பேர் ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். டாக்கர் நெட்வொர்க் எல்எஸ் ஹோஸ்ட் தான். ஓகே, கரெக்டு தான். இங்கே பார்த்துக்கலாம் என்னென்ன பேரில் இருக்குன்ட்டு. நெட் கண்டெய்னர் 5ன்னு வைக்கிறேன். ஹோஸ்ட் என்ன ஐபி வரும்னு சொன்னேன், உங்களுக்கு வந்து டேரெக்டாக இதோட ஐபி வந்துடும். ஹோஸ்ட் நேம் -i. ஓகேவா, இது வந்து உங்களோட இந்த ஐபி தான், விச் மீன்ஸ் உங்களோட இந்த ஐபி தான் அது. ஓகே, 164. அப்புறம் வந்து நல் வைக்கலாமா, ரன் -6. நல்லெலாம் நீங்கள் கிரியேட்லாம் பண்ணணும், அது ஆல்ரெடி இருக்கும். இந்த நன்னும் ஹோஸ்ட்டும் நன் வச்சு பாருங்கள். அதை லாகின் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த ஐபி தான் வரும், நெட்வொர்க் ஐபி தான் வரும். அது விச் மீன்ஸ் உங்களோட லூபேக் அட்ரஸ் தான் வருமே தவிர்த்து ஐபின்னு எதுவும் வராது. ஓகேவா, இதோட இன்டெப்த் நெட்வொர்க்கிங் விபிசியில் பண்ணுறது அதெல்லாமே நம்ம குபர்நெட்டிஸில் தான் பார்ப்போம். இது சும்மா நாலேஜ்க்காக 4 இது இருக்குது. பிரிட்ஜு, ஹோஸ்ட்டு, நல்லு, ஓவர்லே அப்படின்ட்டு வெறும் இன்டர்வியூக்காக மட்டும் பாருங்கள். ரியல் டைமோடு அதை கம்பேர் பண்ணாதீங்க. ரியல் டைம் வந்து குபர்நெட்டிஸ் தான். புரிஞ்சுதா? அந்த ஸ்கிரீன் போங்க ஒரு நிமிஷம். ம். இதுல
நெட் கண்டெய்னர் 5ல ம் இப்போ நம்ம பிரைவேட் ஐபி அட்ரஸ் இருந்துச்சுல்ல, ம் அதே தான் நீங்க 4லயும் கிரியேட் பண்ணீங்க. அப்ப அது அங்க என்ன ஐபி அட்ரஸ் இருக்கும்? 4ல் அது எங்கே கிரியேட் பண்ணேன் நான்? அப்படியே கொஞ்சம் மேல போங்க ஸ்கிரீன்ல. அதுல ம் தான் 4 அதே தானே பண்ணோம். நான் அது பண்ணவே இல்லையே. நான் இங்கே கமெண்ட் தானே போட்டேன். டாக்கர் ரன். ஓகே, கமெண்ட் கொடுத்துருக்கீங்களா? ம் ஓகே ஓகே. இப்போ சரிங்க. அதே நம்ம ஆ இன்னொரு முறை கொடுத்தா அது த்ரோ எரர் அடிக்குமா அது? பிரைவேட் பார்க்கலாம். ஐபி சேமா இருக்குனால. நெட் கண்டெய்னர் 7 ஹோஸ்ட். கிரியேட் ஆகுது. என்ன ஐபி வந்திருக்குன்னு பார்ப்போம். வரல. சரியா? எரர். ம். சரி, எழுதுங்க. எனக்கு ஒரு ஆஃபீஸ் ஒரே ஒரு பிங் மட்டும் வருது. ஒரு டெப்ளாய்மெண்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் செக் பண்ணிட்டு மட்டும் தரேன். ஜஸ்ட் கிவ் மீ ஃபியூ மினிட்ஸ். இதை எழுதிட்டுருங்க. ஓகே. ஜூனியர்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. பிங் பண்ணுறானுங்க. ஜஸ்ட் எழுதிட்டுருங்க. இதை வந்துடுறேன். ஓகே, வில் ரெஸ்யூம் now. சாரி, யூகே டெப்ளாய்மெண்ட்டு அதான் இப்போது கொஞ்சம் கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க. சரி, எனி கொஷின்ஸ் நெட்வொர்க்கிங்? ஓகே. ஸோ ஃபர்தராக வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது எல்லாமே வந்து நம்ம வெளியே எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது, டிஎன்எஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதெல்லாமே நம்ம குபர்னெட்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? சரி, நவ் வில் மூவ் ஆன் டு டாக்கர் ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் வந்து என்னன்னா, சி ஒரு சின்ன சாம்பிள் காமிக்கிறேன். ஏதோ ஒரு கண்டெய்னர் லாகின் பண்ணுங்களேன். டாக்கர் ரன் ஐஃபன் ஐடி நெட் கண்டெய்னர் 1 கூட லாகின் பண்ணுங்க. பேஷ். சரி, டாக்கர் இஎக்ஸிசி, டாக்கர் இஎக்ஸிசி பேஷ். ம் இப்போது எனி ஏதோ ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஓபிடிக்குள்ளே கூட போகலாம். ஓபிடிக்குள்ளே போயிட்டேன். ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுறேன். டச் பைத்தான் 1 to 100. ஓகேவா? எக்ஸிட் பண்ணுங்க. ஸோ இதில் நான் வந்து ஒரு ஓபிடியில் ஒரு 100 ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கண்டெய்னர் கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கிராஷ் ஆகிட்டு திருப்பி நான் அதே கண்டெய்னர் ரீக்ரியேட் பண்ணேன் அப்படின்னா, நெட் கண்டெய்னர் ஒன்றுக்கு எதை யூஸ் பண்ணுவேன்? நெட் கண்டெய்னர் 1 நெட் 1 கோலன். நான் திருப்பி அதே கண்டெய்னர் லாகின் பண்ணுறேன். ஓபிடியில் போய் பார்த்தீங்கன்னா டேட்டா இருக்காது. சரி, இப்போ நம்ம கிரியேட் பண்ணல, அந்த டேட்டா வந்து கண்டிப்பாக வராது. ஸோ இதை காப்பாற்றுறது தான் வந்து டாக்கர் ஸ்டோரேஜ். அதான் நான் அப்போவுமே வால்யூம் அப்புறம் பார்ப்பேன்னு சொல்லியிருப்பேன் நான். என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இதில் டிஃபால்ட்டாக டேட்டா எல்லாமே உங்கள் இமேஜில் இருக்க டேட்டாஸ். அந்த இமேஜ் எல்லாம் ரீட் ஒன்லி தான். நீங்கள் டேரெக்டாக போய் ஒரு இமேஜை எடிட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஃபைலை எடிட் பண்ணி அப்புறம் அந்த இமேஜை கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணால் உண்டு. ஆனால் கண்டெய்னராக வந்துடுச்சுன்னா அது ரீட் அண்ட் ரைட்டு. ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் டேட்டாஸ் போடலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, கண்டெய்னர் கிராஷ் ஆச்சுன்னா திருப்பி இந்த இமேஜ் இருக்கிற டேட்டா தான் வருமே தவிர்த்து இப்போ நம்ம லைவாக போகிற டேட்டாஸ் எதுவும் வராது. ஓகே, அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்டோரேஜ் அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணி வி ஆர் கோயிங் டு see it. ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம். இதில் 3 டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது. லோக்கலு, பைண்டு, ரிமோட் ஸ்டோரேஜ். ரிமோட் ஸ்டோரேஜ்னால் உங்களுக்கு வேற ஒரு மிஷினில் இருந்து ஸ்டோரேஜ் அட்டாச் பண்ணுறது, இந்த இஎஃப்எஸ் மாதிரி, வேறு எதுவும் இல்லை. லோக்கல் பார்த்துடலாம். லோக்கல் வந்து இந்த ஒரு சின்ன கமாண்டு தான். அதுக்கு முன்னாடி எல்லா கண்டெய்னரையும் க்ளீன் பண்ணிடுறேன். டாக்கர்
ps -a எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். டாக்கர் rm -force ஸோ டாக்கர் create volume create இது பண்ண என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். dev_vol1 இந்த மாதிரி ஒரு வால்யூம் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதில் தான் ரன் பண்ணும்போது சிம்பிள் அதே கமாண்டு டாக்கர் நெட் கண்டெய்னர் 1 போடுறீங்களே, -வால்யூம் போட்டுக்கோங்க, -v dev_volume1 அவ்வளோதான். இதோட அட்டாச் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஓகே, அப்போ தான் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு என்ன நடந்தாலும் இங்கே ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஃபோல்டரை மேப் பண்ணுறதுன்னு சொல்லணும். வெறும் பிளெயினாக சொல்ல முடியாது. இப்போ ஃபுல் ஓஎஸையும் பேக்கப் எடுக்கணும்னா ரூட் சொல்லலாம். என் ரூட்டு கீழே தான் எல்லா இதுவுமே வரும். ஆனால் நான் ஓஎஸ் பேக்கப்லாம் தேவையில்லாமல் எடுக்கணும்ல, நான் ஓபிடி மட்டும் சொல்கிறேன். ஓகே, ஸோ வால்யூம் dev_volume1 ஓபிடி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதை மட்டும் பேக்கப் எடுக்கும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக எதை பேக்கப் எடுக்குமோ அது கரெக்டாக சொல்லணும். நீங்கள் மற்றதெல்லாம் அங்கே கண்டுக்காதீங்க, ரன் பண்ணுங்கள். இப்போது இதுக்குள்ளே லாகின் பண்ணுங்கள். டாக்கர் exec net container bash cd opt வந்து touch python 1 to 100. ஓகேவா? இப்போ நான் வந்து இதே மாதிரி இந்த கண்டெய்னர் கிராஷ் பண்ணுறேன், டேட்டா திருப்பி வருதான்னு பார்ப்போம். நம்ம டாக்கர் rm-force நெட் கண்டெய்னர் 1 மட்டும் கிராஷ் பண்ணுறேன், திருப்பி இதை ரீக்ரியேட் பண்ணுறேன். ஆனால் ரீக்ரியேட் பண்ணும்போது அந்த ஃப்ளாக் வச்சு பண்ணணும், சரியா? இந்த ஃப்ளாகை விட்டுனீங்கன்னா டேட்டா வராது. ஃப்ளாக் வச்சு பண்ணுங்கள் திருப்பியும் ரீக்ரியேட்டு. இப்போ செக் பண்ணி பாருங்கள், cd opt ls டேட்டா பத்திரமா இருக்கா? ஸோ இதான் வந்து ஒரு வால்யூமோட இம்பார்ட்டன்ஸு, சரியா? இது இன்னும் ஃபர்தராக குபர்னெட்டிஸில் வந்து ஒரு பெரிய ப்ராசஸே இருக்குது இதுக்கு. நீங்கள் ஒரு ஆட்-ஆன் ஒரு ஃபீச்சரே ஒன்று க்ரியேட் பண்ணி அது மூலிமா தான் காப்பாற்ற முடியும். பட் இது சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி பாருங்கள். டோன்ட் டேக் டூ மச் திஸ் டு ரியல் டைம். ஓகேவா? எவ்ரி திங் இஸ் குபர்னெட்டிஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு குபர்னெட்டிஸ் படிக்கும்போது இன்னும் ஈஸி ஆகிடும். அப்போ இதை ஏன் உட்காந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஒரே ஒன்று தான் இன்டர்வியூவில் தெரியாதனமாக கேட்டால் கேட்பானுங்க, அதுக்கு தான் படிக்கிறோம். ஒன்லி ஃபார் இன்டர்வியூ தான். பட் இதோட ஆக்சுவல் ரியல் டைம் எப்படி டேட்டாவை சேவ் பண்ணுறானுங்க, எப்படி டேட்டாவை ப்ரெசிஸ்டண்ட்டாக வைக்க போகிறானுங்க, ஓகேவா? அது எல்லாமே வந்து குபர்னெட்டிஸ் மட்டும்தான். ஸோ இது வந்து நார்மல் வால்யூம். இதில் இன்னொன்று பைண்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பைண்ட் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஃபோல்டர் இருக்குது, நீ வால்யூம்லாம் க்ரியேட் பண்ணாத, அதை அட்டாச் பண்ண முடியுமானா எஸ் யூ கேன் டூ யூஸிங் பைண்டு. ஸோ அதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணிடுறேன். ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணுறேன், அதில் போயிட்டு வந்து சில டேட்டாஸ் வைக்கலாம். இது சினரி நான் என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். இதில் வந்து டச் ஜாவா 1 to 100. ஓகேவா? அப்புறம் நீங்கள் ரன் பண்ணும்போது அதே தான், அதே கான்செப்ட்டு மோடி பேஸ்ட் ஆயிடுச்சு. நம்மகிட்ட சென்ட்வைஸ் இல்லை, நெட் 1 இங்கே இல்லாத ஃபோல்டர் ஒன்று கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஓபிடி டைரக்டரி தான், அதே மாதிரி தான் பண்ணுறோம். இங்கே இல்லாத ஃபோல்டர் ஒன்று கொடுக்குறேன், டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இல்லை, ஆனால் அது மேக் டைரக்டரி பண்ணும். அதுவும் இதில் ஒன்று இருக்குது. சும்மா வெப்னு ஒரு பேர் மட்டும் வைக்கிறேன். அதுக்கு லாகின் பண்ணுங்கள். டாக்கர் exec -interactive terminal web bash உள்ளே போயிட்டு சிடி டேட்டாக்குள்ளே போய் பாருங்களேன், அங்கே ஜாவா ஃபைல்ஸ் இருக்கணும், இருக்கா? இது வந்து சும்மா உங்கள் லோக்கல் மிஷினில் வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் லாக்ஸ் வந்து கொடுக்கணும் ஒரு கண்டெய்னரில், லோக்கல் மிஷின் லாக்ஸு அந்த மாதிரி ஏதாவதுனா இந்த மாதிரி பயன் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். இதுவும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். வால்யூம் தான் பவர்ஃபுல்லு. இது சும்மா ஒரு ஃபோல்டர் இருக்குது, அது வந்து அதுலேருந்து ஒரு அவுட்புட் எடுத்து நான் கண்டெய்னர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வைஸ் வர்ஸ் இங்கே கிரியேட் பண்ணாலும் அங்கே வைஸ் வர்ஸாக கிரியேட் ஆகும். இப்போ இங்கே வந்து டச் கோலாங்குன்னு கிரியேட் பண்ணுறேன். கோலாங் 1 to 50. ஓகேவா? இது வெளியே வந்து அந்த ஃபோல்டரில் பாருங்கள் சிங்க் ஆகிருக்கும். இந்த டேட்டா டாட் எல்எஸ் கொடுங்க, வந்துடுச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு இந்த லோக்கல் இருக்கிற லாக்ஸோ ஏதோ எனக்கு வேணும்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். லோக்கல் மிஷினோட இதுதான் இந்த ரெண்டாவது பைண்டிங் கான்செப்ட், பைண்டிங் த லோக்கல் டைரக்டரி. கடைசி ஒன்று வந்து என்எஃப்எஸ்க்கு அவுட்புட்லாம் பார்க்க வேணாம், அது நான் உங்களுக்கு இதில் காமிச்சிடுறேன். குபர்நெட்டிஸு சும்மா தியரிட்டிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூ வில் கெட் த வால்யூம் ஃப்ரம் அனதர் மிஷின். ஓகேவா? நான் என்எஃப்எஸ் எடுத்திருப்பேன் லினக்ஸ் கிளாஸில், அது ஃபுல்லாக படிங்க. அதோட கான்செப்ட் தான் அது ஃபுல்லாக. அது ரிமோட் மிஷினில் வந்து ஒரு ஸ்டோரேஜை க்ரியேட் பண்ணி அதை மவுண்ட் பண்ணி அப்புறம் நார்மல் அதே கமாண்டில் முடியும். அது டாக்கர் வால்யூம் க்ரியேட் பண்ணும்போது டைப்பு என்எஃப்எஸ்ன்னு சொல்லி பக்கத்து மிஷினோட ஐபி சொல்லி பண்ணுறது. இதெல்லாம் சும்மா தியரி மட்டும் போதும். இது ப்ராக்டிக்கல் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வி வில் see this in Kubernetes. நோட் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் கொஸ்டின்ஸ் ஆஸ்க் மீ. லோக்கலில் பைண்டு என்எஃப்எஸ் ஒன்லி இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் அது. சில டாப்பிக்லாம் ஸ்கிப் பண்ணலாம், ஆனால் இன்டர்வியூவில் அப் அண்ட் டவுன் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் ஐ couldn't skip some of the unwanted topics. ஸோ இதெல்லாம் இன்டர்வியூவில் ஃப்ரீக்வெண்ட்டாக டச் பேஸ் பண்ணுறானுங்களோ அதை நான் எப்படி ஸ்கிப்பே பண்ண முடியாது. ஏன்னா அதை வச்சு தான் பசங்க கிளியர் பண்ணுறாங்க. இப்போ 2 பேர் அடிச்சிட்டானுங்க, ஆஃபர் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வாரமும் 2 பேர் இன்னும் கிளியர். ஃபர்தர் மோர் மெம்பர்ஸ் ஆல்சோ கிளியர் இன்டர்வியூஸ். They are still negotiating the offer and they are waiting for the offer. எப்படி ப்ராக்டிஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ட்ராக்கர் அப்டேட் பண்ணிட்டீங்களா முகிலன் ப்ரோ? ரேங்க்ஸ்லாம் பண்ணிட்டேன் ஜி. அப்படியே இவங்களும் சைடில் எல்லாருமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்லாம் போடுறாங்களான்னு ரேண்டமாக செக், எல்லாரையும் செக் பண்ண வேணா, ரேண்டமாக செக் பண்ணிக்கோங்க. இன்டிமேட் பண்ணிட்டேன். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. டாக்கர் டே 3 சும்மா ஒரு டே 3ன்னு இல்லை, என்ன ஸ்க்ரீன்ஷாட் டே 3ல போட்டீங்க? அந்த மாதிரி ரொம்ப கம்மியாகவே போடுங்க, எல்லாத்தையும் போட வேணாம். ஃபைனல் அவுட்புட் எடுத்து ஒரு ஃபோட்டோ. நைஸ் நைஸ்.
அவ்வளோ இந்த மாதிரி தான் இவர் பண்ணுறது கரெக்டாக பண்ணுறாரு. அமீர் சையத் கரெக்டாக பண்ணுறாரு. நீங்கள் தான் ஏதாவது வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிங்களா சையத் நேற்று? இல்ல நீங்கள் அமீர் ஜாயின் பண்ணல எனக்கு. அமீர் ஜாயின் பண்ணல, ஏதோ வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தார் நேற்று. நான் நம்ம பேட்ச் தாம்மா. இப்போ அந்த இதுவா மல்டி ஸ்டேஜ் என்ன சொல்லியிருக்காரு? இது இது மல்டி ஸ்டேஜில் தான் டவுட்டு போல இருக்கு. அது ஒரு யாரோ பண்ணீங்களே உங்கள் கிளாஸில் ஆனந்தா, அந்த கோடு மட்டும் பேஸ்ட் பண்ணுங்களேன். ஓகே ப்ரோ, நான் செக் பண்ணிட்டு அனுப்புறேன். சரி ஓகே. இது ஒரு பேக்கப் ஒன்று, ஒரு டெப்ரிகேட்டர் ஒன்று, அது இது கண்டுக்க தேவையில்ல. ஓகே சூப்பர். எப்படி பண்ணீங்க இது? அமேசான் கொரட்டோ. ஓ கொரட்டோ, அது அந்த அந்த இமேஜ் எடுத்தாச்சா? சரி ஓகே. மேவன் க்ளீன் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, சூப்பர். ஒரு டைரக்டரி கொடுத்துட்டு ஓகே நைஸ். அப்புறம் லேபிள் ரன் டிஎன்எஃப் இன்ஸ்டால் அமேசான் 11 அமேசான் கொரட்டோ. ஓகே அதுவையும் கண்டுபிடிச்சிங்களா, நல்ல விஷயம். ஜாவா ஹோம் காப்பி ஃப்ரம். ஓகே சூப்பருங்க. நார்மலாக இருந்தது. நார்மலாக என்ன யூஸ் பண்ணீங்க அதுக்கு? இது ஜாவா 11 கொரட்டோ தான் யூஸ் பண்ணீங்களா? ஆமாம் ஜி. சிங்கிள் மிஷின் ஓகே. சரி நம்ம ஓப்பன் ஜேடிக்கு ஒர்க் ஆகல நேற்று. ஓகே அப்போ இதுவும் கரெக்டு தான். நம்ம டைம் கிளாஸில் நான் இப்பயும் ஆர்என்டி பண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டேன். பட் ஐ டேக் திஸ் ஒன் கொரட்டோ. நான் டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணல, இதை நான் நோட் பேடில் சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா டாக்குமெண்ட் எப்பயுமே அது டாஸ்க்கு தான். ஓகே. ஸோ இந்த டிப்ரிகேட்டர் வந்து தலையை சுற்றி மூக்கு தொடுற மாதிரி ஒரு பேக்கப் சொல்யூஷன் அது தேவையில்லை. ஒரு ஈஸியான ஒரு பேக்கப் எடுக்கிறது நான் சொல்கிறேன். கண்டெய்னர் பேக்கப் எடுக்கிறது தான் அது. இப்போ நம்ம எப்படி நம்ம ரன்னிங் ஈஸி இன்ஸ்டன்ஸ் ஏஎம்ஏ எடுக்கிறோம்ல, உல்டாவா எல்லாத்தையுமே தேவைப்படுற டேட்டாஸ்லாம் போட்டு அதை பேக்கப் எடுக்கலாம் ரன்னிங் கண்டெய்னர்ஸை. இல்லைனா ஏதாவது நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இதை ஃபெயில் ஆகும் என்னோடய சேஞ்சு, அப்போனா கூட ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எப்படின்னா டாக்கர் எஸ் இப்போ என்ன நம்மகிட்ட 2 மிஷின் தான் ஓடுதா? அதுக்குள்ளே டேட்டா இருக்கா பார்ப்போமா? சிடின்ற பாருங்க, டாக்கர் EXEC -IT வெப்பு பேஷ். சும்மா வெளியே வெளியே இது என்ன ஃபோல்டர் இது? டெம்ப் ஃபோல்டரா? டெம்போ பேக்கப். டெம்ப்பு இது எதை பேக்கப் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆமாம் இது ஃபுல்லாக தானே பேக்கப் எடுக்க போகுது. எங்கே வேணால் போடுங்க. டச் வெளியே நான் பைத்தான் 1 to 100. ஓகேவா? இப்போது வெளியே வந்துடுங்க. இது அப்படியே எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படின்னா, யூ நோ தட் த நேம் இஸ் வெப்பு. கமாண்ட் வந்து டாக்கர் கமிட், அதான் அந்த கமாண்டு டாக்கர் கமிட்டு. அப்படி கொடுத்துட்டு உங்களோட கண்டெய்னர் நேமு, அப்புறம் என்ன இமேஜை பேக்கப் எடுக்கணுமோ, வெப்பு BKUP:V1 இமேஜ் நேமாக ஒன்று கொடுத்துருங்க. சும்மா பேக்கப்னு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். என்டர். ரிமோட் நேம் கொடுத்துட்டேன்னா என் கண்ணுக்கு என்னாச்சு? ஓகே. டாக்கர் இமேஜஸ் பாருங்கள். இப்போ இது அப்படியே ஒரு இமேஜாக எடுத்திருக்கோம், இந்த வெப் பேக்கப் ஒன்று.
இப்போ இது நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இதில் உங்கள் டேட்டா வந்துடும். டாக்கர் ரன் -it வெப் பேக்கப் -detach mode web bkup. ஓகே, பேக்கப் -name நியூ கண்டெய்னர் வைக்கிறேன். வெப் பேக்கப் :v1 அவ்வளோதான். இப்போ நான் இதில் போனால் எனக்கு அந்த டேட்டா வெளியவே கிரியேட் பண்ண இந்த பைத்தான் டேட்டாஸ் இருக்கணும். ஸோ டாக்கர் exec -interactive terminal நியூ கண்டெய்னர் பேஷ் ls கொடுங்க. அவ்வளோதான். இது சும்மா இது நான் ட்ரிம்பிளில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த கொஷின். கமிட் வந்து சொல்லுங்கள் எப்படி வந்து ரன்னிங் மிஷினை வந்துட்டு பேக்கப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டது. சரி, ரெண்டு ஆன்சராக பண்ணோம் இதை. ஒன்று வந்துட்டு பை டிஃபால்ட் we have volume. If volume attached, you don't need to worry about for the backup. By default it stores in the volume. Just in case if you want to take the entire machine backup, then you go for commit. அவ்வளோதான். இதுக்கு அப்படி தான் ஆன்சர் பண்ணோம். இந்த கமிட் நோட் பண்ணுங்க. இது வரைக்கும் 3 கான்செப்ட் முடிச்சிருப்போம். டாக்கர் நெட்வொர்க்கிங், டாக்கர் ஸ்டோரேஜ், டாக்கர் கமிட். இன்னும் 2 தான் பெயிண்டிங்கு. அதோட டாக்கர் முடிச்சது. டாக்கர் கம் ஃபார் டுடே நான் வந்து ஈசிஆர்ல இது டாக்கர் ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து வி ஆல்ரெடி சா அபவுட் டாக்கர் ஹப்பில் எப்படி புஷ் பண்ணுறது புல் பண்ணுறது பார்த்தோம்ல. இப்போ ஏடபிள்யூஎஸில் பார்த்துடலாம். ஏடபிள்யூஎஸில் வந்து வி ஆல்ரெடி ஹாவ் ரெபாசிட்டரி கால் ECR. எழுதிக்கோங்க, எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. ஏன்னா ஏடபிள்யூஎஸ் படிக்கிறதுனால இது ஒன்று நாலேஜாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஜஸ்ட் எப்படிலா எல்லா கம்பெனியுமே இதில் புஷ் பண்ணுவாங்களான்னு கிடையாது. சில பேர் ஹார்பர்னு ஒன்று யூஸ் பண்ணுறானுங்க. அது இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டி ஜாஸ்தி. அதில் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜை ஸ்கேன்லாம் பண்ணுற ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ சும்மா ஒரு ரெபாசிட்டரி இங்கேயே க்ரியேட் பண்ணலாம், இல்லை நீங்கள் கமாண்ட் லைனில் கூட க்ரியேட் பண்ணலாம். கிரியேட் ரெபாசிட்டரி, தட்ஸ் அப் டு யூ. மேபி வேணால் நம்ம கமாண்ட் லைனில் க்ரியேட் பண்ணலாமா, இங்கே விட்டுலாம், மேனுவல் வேணாம். சரி, இங்கே எப்படி இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து யூ நீட் டு லாக் இன் டு AWS பை யூஸிங் அவர் credentials. லோக்கலில் நம்ம டெராஃபார்முக்காக ஸ்டோர் பண்ண credentials இருப்போம். ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, copy this. உங்களோட கீ போட்டுருங்க. US-west- text format AWS STLS. இப்போ அதுக்கப்புறம் ஈஸி தான். இது ஒரு 4 கமாண்ட் தரோம். இந்த கமாண்ட் நீங்கள் இங்கே ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணலாம். இந்த கமாண்டை கொடுத்துருவாங்க. உங்கள் அக்கௌண்ட் மட்டும் மாற்றிக்கோங்க. ஜஸ்ட் காப்பி திஸ். ஃபஸ்ட்டு யூனிட் லாகின் டு ECR. உங்களோட கண்டெய்னருக்கு லாகின் பண்ணணும். சக்ஸஸ்ன்னு வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சு. ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கோங்க. சும்மா ரஜினின்னு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறேன். ECR ரெபாசிட்டரி அதான் கிரியேட் ஆகிடும். ஸ்கேனிங்லாம் அங்கே டிஃபால்ட்டாக டிசேபிள் ஃப்ரீ அக்கௌண்ட்னால. நீங்கள் வந்து எதாவது இமேஜ் வச்சுருக்கீங்கன்னா அதை டேக் பண்ணிக்கோங்க. அப்புறம் புஷ், அவ்வளோதான். அதே சேம் டேக் அண்ட் புஷ் கமாண்ட் தான். ஒன்ஸ் இந்த 3 ஸ்டெப்பை முடிச்சிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட டாம்கேட் இமேஜில் நம்ம net1 v1 இருக்குல்ல, அதை புஷ் பண்ணலாமா? net1 v1 இமேஜ். அப்புறம் உங்கள் இந்த ஃபுல்லாக சொல்லணும். உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற ரஜினி இந்த பேரில் போகணும் அப்படின்றது மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும். என்டர். இல்லைனா கூட இப்படி கூட டேக் பண்ணலாம். உங்களுக்கு வெப் v1 கூட வச்சுக்கலாம். நீங்கள் web_v1 உங்களுக்கு என்ன மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா. இல்லை நெட்டு தானே, ரஜினிக்குள்ளே net_v1 அவ்வளோதான்.
இப்போ இதில் புஷ் பண்ணலாம் நம்ம. புஷ் வந்து இந்த டேக் இதை எடுத்துட்டு வெறும் புஷ் மட்டும். அதே கமாண்டு தான், புஷ் அண்ட் புல் கமாண்டு தான். net_v1ல போதான்னு பார்த்துடலாம். அப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த வருஷன் net_v2 v3 அப்படி மாற்றிக்கோங்க. இப்போ go to your ECR, refresh. ரஜினி வந்துருச்சா? உள்ளே போங்க. வந்துச்சு net_v1. ஓகே, இது உங்களுக்கு மச் பெட்டர் வே. யூ நோ த ட்ராக் அண்ட் யூ நோ த v1 v2 and etc. ஓகே, இங்கே புல் பண்ணுறது அதுதான். அதே மாதிரி இதே இதை புல் பண்ணால் லோக்கலில் புல் ஆகும். ஏன் சில இடத்துல ஈஸியாக வைப்பாங்க அப்படின்னா, ரொம்ப செக்யூரிட்டி ஜாஸ்திக்காக வைப்பாங்க. அமேசான்றதுனால செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாக பார்க்குறவங்க வைப்பாங்க. இல்லை இன்னொரு ஆப்ஷன் லோக்கலில் கூட உங்களால் ரன் பண்ண முடியும். இங்கே ரிஜிஸ்ட்ரி டூன்னே ஒன்று தரோம். ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் லோக்கல்லே கூட நீங்கள் ரிஜிஸ்ட்ரி கிரியேட் பண்ணலாம் லோக்கல் மிஷினில். ஓகே, ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லுது. ஸ்பேஸ்லாம் கிரியேட் பண்ணி சும்மா தேவையில்ல, ஒரு கிளான்ஸ் மட்டும் லைன் பை லைன் பாருங்கள், உங்களுக்கு புரியுது என்னன்ட்டு. லோக்கலில் கிரியேட் பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறம் டாக்கர் ஸ்வாம்னு ஒன்று இருக்குது. இதை ரீப்ளேஸ் பண்ணால்தான் குபர்னெட்டிஸு. டாக்கர் ஸ்வாம்னா என்னென்னா அதே தான். இப்போ ஒரு கண்டெய்னர் டவுன் ஆகுது அப்படின்னா அதை காப்பாற்றுற ஒரு மெக்கானிசம் தான் அது, ஆர்கஸ்ட்ரேஷன் டூலு. ஸோ உங்கள்கிட்ட ஒரு கண்டெய்னர், ஒரு டாக்கர் EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குது, டாக்கர் கண்டெய்னர்ஸ் இருக்குது. ஓகே, EC2 டாக்கர் கண்டெய்னர்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த டாக்கர் ஸ்வாம் மூலிமா தான். அதுதான் நான் கரெக்டாக போச்சு. ஆக்சுவலி நல்லபடியாக போயிட்டு இருந்தது. நடுவில் குபர்னெட்டிஸ் வந்து ஸ்டேபிள்னு ப்ரூவ் பண்ணி ஓரம் கட்டிட்டான். டாக்கர் வச்சுருந்தாங்க, குபர்னெட்டிஸ் தான் பெரிய ஆளா, டாக்கர் இவ்வளோ பண்ணிட்டு டாக்கர்கிட்ட ஒன்றுமே இல்லையானா டாக்கர் ஸ்வாம்னு ஒன்று இருந்தது. ஓகேவா, இதை வந்து அப்படியே இதே டைமில் குபர்னெட்டிஸ் ஃபேமஸ் ஆச்சு. இவங்க கொஞ்சம் அமௌண்ட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஓகேவா, அவன் வந்தான், குபர்னெட்டிஸ் வந்தான், ஃப்ரீன்னு உள்ள பூந்தானுங்க. இப்போ உலகமே குபர்னெட்டிஸில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலமை. ஓகேவா, ஸோ அதனால் இதுக்கு மவுஸ் இல்லை, அவ்வளோதான். இது பிக்கப் ஆகிடுச்சு. சேம் கான்செப்ட் தான். இங்கே மிஷின் டவுன் ஆகுதா, கண்டெய்னர்ஸ் எப்படி காப்பாற்றுறது, ரிப்ளிகேஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, டொமைன் நேம் எல்லாமே. ஓகே, ஸோ வில் சி Kubernetes. Docker Swarm அதே தான், தியரி தான். இட்ஸ் an orchestration tool to connecting multiple Docker machines to make sure that if one machine goes down, it moves the container to other machine. அதே சேம் டெஃபினேஷன் தான், பட் டாக்கர் ஸ்வாம் ஓரம் கட்டினது தான் குபர்னெட்டிஸ். குபர்னெட்டிஸில் வந்துட்டு சின்ஸ் இவனுங்க இந்த மாதிரி ஆனதுனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டானுங்க. குபர்னெட்டிஸ் வந்து டாக்கரை தூக்கி போட்டு குபர்னெட்டிஸ் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் என்னன்னா கண்டெய்னர் டி. அதாவது ஒன்று தான். இப்போ லினக்ஸ் நிறைய ஃப்ளேவர் இருக்குல்ல, ரெட் ஹேட்டு, அபென்சார் லினக்ஸு, ஆனால் ஒரே கமாண்ட்ஸ் தானே. கமாண்ட்ஸ்லாம் ஒன்று தான். அந்த அண்டர்லைனிங் சாஃப்ட்வேர் மட்டும் குபர்னெட்டிஸ் யூஸ் பண்ணுறது வந்து கண்டெய்னர் டி, பிகாஸ் டாக்கர் போட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால. நிறைய கிரிட்டிசிசம் பண்ணானுங்க டாக்கரை சும்மா இருந்திருக்கலான்ட்டு, ஆனால் அவங்க கேட்காம பண்ணி ஓரமாக உட்காந்துட்டு இருக்கானுங்க இப்போதைக்கு. ஸோ எஸ், குபர்னெட்டிஸ் இஸ் a number 1 tool now and it is using the containerization tool called containerd instead of Docker. Don't worry about the commands and everything are same, only the installation software is different, that is containerd. இதோட நம்மளோட கிளாஸ் இன்னைக்கு முடிவுக்கு வந்து விட்டது. ஸோ நம்ம ஒரு 6 விஷயம் பார்த்துருக்கோம் டோட்டலாக. டாக்கர் நெட்வொர்க்கிங், டாக்கர் ஸ்டோரேஜு, டாக்கர் கமிட்டு, டாக்கர் கம்போஸு, அப்புறம் ரெஜிஸ்ட்ரி, அப்புறம் இப்போ வந்து ஸ்வாம்லாம் தேடி தான். ஓகேவா, கொஞ்சம் இந்த ஒவ்வொரு கான்செப்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். மண்டே வந்து ஒரு Q&A இருக்கும், டெராஃபார்முக்கும் டாக்கருக்கும் சேர்த்து ஒரு Q&A இருக்கும். மண்டே படிச்சுட்டு வந்துடுங்க. சரியா, 2 நாள் லீவ் இருக்குது. ஒரு நாள் ஜாலியாக இருங்க,